லாக் பண்ணி வச்சிருக்காங்கப்பா.
டாக்டர்னாலே முடியல மேடம். உனக்கு டேப்லெட்டா? உனக்கு டேப்லெட்டா? உனக்கு டேப்லெட்டா? உனக்கு டேப்லெட்டா? கொக்கைன் உனக்கு சாக்லேட்டா? கொக்கைன் உனக்கு சாக்லேட்டா? உனக்கு டேப்லெட்டா? உனக்கு டேப்லெட்டா? கொக்கைன் என்ன சாக்லேட்டா? கொக்கைன் என்ன சாக்லேட்டா? வாயை மூடி இருக்கும் சிஎம்ஏ, வாயை மூடி இருக்கும் சிஎம்ஏ, எப்ப தரக்க போறீங்க? எப்ப தரக்க போறீங்க? எப்ப நடவடிக்கை எடுக்க போறீங்க? எப்ப நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். திமுகவின் ஆர்ப்பாட்டம். திமுகவின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தாவைகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். தாவைகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். ரத்து என்ன டேப்லெட்டா? ரத்து என்ன டேப்லெட்டா? கொக்கைன் என்ன சாக்லேட்டா? கொக்கைன் என்ன சாக்லேட்டா? கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், அமைச்சரை கைது செய், அமைச்சரை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், உடனடியாக கைது செய், உடனடியாக கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், அமைச்சரை கைது செய், அமைச்சரை கைது செய், பதவி விலக செய், பதவி விலகு, பதவி விலகு, சரக்கு அமைச்சர் பதவி விலக, சரக்கு அமைச்சர் பதவி விலகு, பதவி விலக, பதவி விலக, பதவி விலகு, பதவி விலகு, சரக்கு அமைச்சர் பதவி விலக, சரக்கு அமைச்சர் பதவி விலகு, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், திமுகவின் ஆர்ப்பாட்டம், திமுகவின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தாவைகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், தாவைகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். அதாவதுண்ணா, இந்த கில்லி சரத்து இந்த அமைச்சர்ன்ற பேரில் அவன் பண்ணுற அட்டுழிய அநியாயங்கள் எதுவுமே இந்த தமிழ்நாடு அரசு கண்டிக்கிறது இல்லை. அதாவது அவங்க தலைவர் சிஎம் அவரே வந்து ஒரு போதை பொருள் ஆள் அவர் எப்படி கண்டிப்பார்? அவருடைய அமைச்சர் கண்டிப்பார்? கண்டிக்க மாட்டார். அவர் நேற்று ஐபிஎஸ் மாநாட்டில் ஐஏஎஸ் மாநாட்டில் போய் உட்காந்துருக்க 2 நாளா ஒரு கேள்வி கேட்டாங்களா? இல்லை. இன்னைக்கு சொல்லுங்கள், இதுதான் இங்கே தமிழ்நாடு. இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த கட்சியில் இருக்கிறவங்க, தாவை அரசில் இருக்கிற எல்லாருமே இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அந்த தலைவர், அந்த தாவக தலைவர் அவரே மாரத்தான் போட்டிக்கு போனார். காலை 6 மணிக்கு யாருங்க கூலிங் போட்டு ஓடுவா? 3 கிலோமீட்டர் ஓடுறாரு சொல்கிறாரு. ஒரு வல்லக்கட்ட மாடு அமைச்சர் சொல்கிறான் 3 கிலோமீட்டர் எங்கள் தலைவர் ஓடினாருன்றான். காலைல 6 மணிக்கு கண்ணாடி கிளாஸ் போட்டு எந்த மாரத்தானில் எந்த முதல்வர் ஓடுவாங்க? எப்படிங்க இருக்குது இது? இதெல்லாம் பார்க்குறதுக்கு நன்றிங்க. அமைச்சர் சரத்தை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள்
தொண்டர்கள், கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாவேக அரசின் கையாலாகாத அரசை கண்டித்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவருடைய ஆணைக்கிணங்க கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தாவேக அரசின் கையாலாகாத அரசை இன்னும் கூடிய விரைவில் வீட்டுக்கு அனுப்புகின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும். தமிழகம் முழுவதும் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தலைவர் அவர்கள் அறிவித்தால் இன்னும் பல கட்டங்களாக ஆர்ப்பாட்டம் தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவிப்பினுக்கு தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீக்கும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும். இதற்கு திமுக தொண்டர்கள் அஞ்ச மாட்டார்கள். எந்தவித கைதுக்கும் அஞ்சுகிற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். செக் செக் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாட்டின் மக்களின் நிரந்தர முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நேற்று முந்தைய தினம் தமிழ்நாடு முழுக்க 10,000 பேர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்பொழுது சரக்கு அமைச்சர் சரத் அவர்களுடைய தொகுதியான தாம்பரத்தில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன், முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் அவர் இந்த தொகுதிக்கு, இந்த மக்களுக்கு சரத் அவர்களை வெட்ட வெளிச்சமாக அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் தாமதமாக அனைத்து மக்களுக்கும் சென்றடையும் வண்ணம் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்க வேண்டும் என்று மிக சிறப்பான ஏற்பாட்டில் ஜூலை 1ஆம் தேதியான இன்று ஏற்பாடு செய்திருந்தார். அவர் எதற்காக காத்திருந்தார் அப்படின்னா, முறையாக காவல்துறையிடம் பர்மிஷன் வாங்கி நம்ம மக்களுக்கு உண்மை முகத்தை தாவேகாவின் இந்த போதை ஆட்சியை வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும் என்பதற்காக 3 நாட்கள் காத்திருந்தும் காவல்துறை அராஜகம் ஓயாமல் தொடர்ந்து எங்களை இந்த ஜனநாயகத்தின் குரவழியை நெரிக்கும் தாவேகா அரசு இன்றும் எங்களுடைய குரவழியை நெரித்துள்ளது. இதற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அன்பு அண்ணன், முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசு அண்ணன், முன்னிலை வகிக்கக்கூடிய SR ராஜா அண்ணன், SR கருணா அண்ணன் மற்றும் இதற்கு பெரும் உறுதுணையாக இருந்த எங்களுடைய மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் அருமை சகோதரர் பிரபு மற்றும் துணை அமைப்பாளர்கள் ஆகியோர் ஏற்பாட்டில் இன்று இளைஞரணி அமைப்பாளர் கோல்டு பிரகாஷ் அவர்களுடைய சிறப்பான ஏற்பாட்டிலும் இங்கு மாநகர அமைப்பாளர் கார்த்திக் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இன்று 6000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 6000த்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த திருமண மண்டபமே நிரம்பி வழிகின்றது. இது யாருடைய தொகுதி? சரக்கு அமைச்சர் சரத்தோட தொகுதி. இது தொடர்ந்து காவல்துறை இன்னும் எங்களையே வர இழுத்து உள்ள மண்டபத்துக்குள்ளார கைது செஞ்சுட்டாங்க. இன்னும் மண்டபத்துக்கு வெளியில எங்களுடைய கழகத்தினர் காத்து கிடக்குறாங்க. உள்ள பாத்தீங்க அப்படின்னா மகளிர் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு போட்டியும் அமைக்கப்பட்டிருக்கு. மாத்திரை கொடுத்து அந்த மாத்திரையை இன்னைக்கு பவுடர் பண்ணிட்டாங்க அப்படின்னா காவல்துறை எங்களை வெளியில விடுறதுக்குள்ளார அந்த ஒரு மாத்திரையை பவுடர் பண்ணிட்டா 1 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு நாங்க அறிவிச்சிருக்கிறோம். இந்த சிறப்பான போட்டியும் இங்க நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து சரக்கு அமைச்சருடைய காணொலிகள் தினம் ஒன்னொன்னு வெளியில வந்துட்டு இருக்கு. தினம் அவருடைய கையில
மதுபானத்தோட. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? பொதுவெளியில இந்த மாதிரியான காணொலிக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அது 7up அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க அது வந்து கஷாயம் கூட சொல்லுவாங்க, சத்து மாத்திரைன்னு சொல்லுவாங்க, இல்ல சத்து மாவு ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, சத்து மாவு கஞ்சின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மக்கள் நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க இல்லையா? எங்க விஜய் சார், எங்க விஜய் அண்ணா, எங்க பையன் விஜய், இவர் வந்து நல்லவர் அப்படின்னு இன்னும் இவங்க செய்யற எல்லா குற்றங்களையும் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒரு கூட்டம். அந்த நார்மலைஸ் பண்ற கூட்டம் இருக்கும் வரை இந்த தாவேகா இந்த மாதிரியான குற்றங்களை செய்து கொண்டே இருக்கும். இதை ஒருபோதும் 6 மாசம் வரைக்கும்லாம் நாங்க பொறுத்திருக்க மாட்டோம். 60 நாள் ஆயிருச்சு, 40 நாள் ஆயிருச்சு அப்படின்னாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுடைய வலியுறுத்தலின்படி மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக களத்தில் இறங்கும். அதுக்கு காவல்துறையிடம் வந்து நாங்க பர்மிஷன் கேட்போம், 6 மாசம் காத்திருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க ஒருபோதும் தலாலி வச்சு படுத்து தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சு வந்து நாங்க மக்களுக்கு 6 மாசம் கழிச்சு நாங்க ஓட்டு கேட்க வந்துட்டோம் அப்படின்லாம் வரமாட்டோம். சிஎம் சார் சொன்னார் இல்லையா, அடுத்தவங்க வீட்டு நெய்யில ஸ்வீட்டு செய்யாதீங்க. எங்களுடைய திட்டங்கள்னால இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு டெல்லியில போய் நல்ல பேர் வாங்கிக்கலான்னு இங்கேயும் சட்டமன்றத்துக்குள்ளாரையும் வந்து நீங்க நடிக்காதீங்க. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மற்றும் இளம் தலைவர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க சரக்கு அமைச்சரை உடனடியாக நடவடிக்கை எடுத்து பதவி விலக வைத்தால் ஒழிய எங்களுடைய போராட்டம் தொடரும். இது தமிழ்நாடு மாநிலம் முழுக்க தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துள்ளேன். மேடம், இது வரைக்கும் தாவேகா தலைமை இது குறித்து எந்த ஒரு அறிக்கையும் பெருசாக அவங்க எதுவும் கொடுக்கல. ஏன்னா சிஎம் சார் வந்து அவருடைய கூட்டாளியா அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். தனக்கான கூட்டாளியை எப்படி விட்டுட்டு ஒரு அமைச்சரவை இருக்கும், அந்த கூட்டாளி போயிட்டாரு அப்படின்னா ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதனால அவருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாரு. தொடர்ந்து தாவேகா அமைச்சர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுது. அமைச்சர் விஸ்வநாதா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு இப்ப நீங்களே ஜெகதீஸ்வரி அவங்களுக்குன்னு ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா, அந்த பேஜை போய் நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வரலாறு, ஏன்னா எங்களே தான் வரலாறு பேசக்கூடாதுங்கிறாங்க. எங்க கலைஞர் வந்து 8வது வரைக்கும் ஆல் பாஸ் வச்சு எங்க பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் இன்னைக்கு படிக்க வச்சு நாங்க வந்து இன்னைக்கு வாய் பேசுறோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் வாய் பேசக்கூடாது. அவங்களுக்கு எப்படின்னா சோசியல் மீடியால டான்ஸ் ஆடணும், அவரோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், அதுதான் விஜய் சார் விஜய் அண்ணா இப்படி இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட மீடியால இப்போ கில்லி சரத் அவருடைய பேஜ்ல அவருடைய ஃபோன் நம்பரு, அவரோட அஃபாரோட ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணி இவர் வந்து இந்த வீடு WEED வீடு யூஸ் பண்ணியிருக்காருங்கிற ஒரு 60 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பதிவு வந்திருக்கு. 420 டேஸ்க்கு முன்னாடியான அந்த பதிவை இன்ன வரைக்கும் அவர் டெலீட்டும் பண்ணல, அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கல. அப்ப இவர் தொடர்ந்து இதுக்கான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த மாதிரியான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது நம்ம ஒரு உண்மையான மக்களுக்கான ஆட்சியாக இருந்தால் நம்ம வந்து இது நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்க கிட்ட இது எதிர்பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மத்திய அரசு, எலெக்ஷன் கமிஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை வந்து மக்களுக்கான ஆட்சியாக மாற்ற வேண்டும். அடுத்த கட்ட போராட்டங்கள் என்ன பண்ணுவோம்? இதோட நாங்கள் எங்களுடைய போராட்டம் வீரியமாக இருக்கும். இன்று எங்களுடைய மாணவர் அணி இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாணவர் அணி சார்பாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாய் கழகம் களத்தில் இறங்குனா தமிழ்நாடே தாங்காது. தாவேகா அரசு ஒரு நாள் கூட நீடிக்காது. ஏன்னா எங்களுடைய முன்னாள் அமைச்சர்களும் எங்களுடைய முன்னாள் MLAக்களும் மக்கள் பணியை ஒவ்வொரு வீடாக சென்று ஆற்றியவர்கள். அவங்க ஒவ்வொரு மக்களிடமும் இதை எடுத்து சொல்ல நேரிட்டால் தாவேகா இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுவாங்க. நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு கார்ல வந்து EB போஸ்ட்ல அடிச்சு இருந்த மாதிரி திமுக நிர்வாகிகள் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கடத்தல்லாம் பண்ணல. தொடர்ந்து பாஜக சார்ந்தவர்களும்
எங்களுக்கு அப்பாற்பட்டவர்களும் தான் செஞ்சிருக்காங்க. அவன் அந்த போதைப் பொருட்களை இறுக்கி பிடிக்கிறதுக்காக ஆங்காங்கே எங்களுடைய காவல்துறை எங்கள் தலைவருடைய ஆட்சியில் அவருடைய தலைமையில் அதை இறுக்கி பிடிச்சு தான் டைட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இவங்களே யூஸ் பண்ணுறவங்களே கூட வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணுறதே எங்கள் திமுகவில் நடக்கும். கடந்த ஆட்சி காலத்திலும் போதைகள் அதிகமாக இருந்ததுனால செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். அது ஹார்பர் மூலமா உள்ள விட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க போய் கேளுங்க. தமிழக அரசு இருந்து நாங்க நெருக்கி தான் எடுக்காம இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். அதுவும் குறிப்பா திமுக நிர்வாகிகள் யாராவது கைது செய்யப்பட்டாங்களா? அவங்க கையில இருந்து போதைப் பொருள் பிடிபட்டதா? இப்ப தொடர்ந்து தாவேக நிர்வாகிகள் பாலியல் வன்புணர்வு செய்யறாங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. போதைப் பொருள் உட்கொள்றாங்கன்னு வருது, போதைப் பொருள் கடத்துறாங்கன்னு வருது. ஆனா திமுகல ஒருபோதும் அந்த மாதிரியான கேவலமான செயல்பாடுகள்ல எந்த நிர்வாகிகள் பேர்லயும் வரல. பாலியல் வன்முறை போதை அதிகமாகி போச்சுன்னு சொன்னேன். நான் வந்து நிமிஷம் அடுத்த காலமே அடுத்த நிமிஷமே நிமிஷம் வந்தேன். 50 நாள் ஆகி போச்சு. என்ன பண்ணேன்? அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிலாம் மாற்றிட்டேன். நிர்வாகம் கிட்ட வந்துச்சு. தடுக்க வேண்டியது யாரு? தடுக்கலையே. இதை விட அதிகமாக தான் வருது, தவிர கம்மியாக வரல. திமுக எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எங்களுக்கு என்ன மரியாதை தெரியுமா? எத்தனை முறை ஜெயிலுக்கு போனார், எவ்வளோ போராட்டத்தில் கலந்துக்கினாரு. இதுதான் எங்களுடைய தகுதி திமுகவில். அவங்க தகுதி எவ்வளோ தெரியுமா? பேர் சரத்து, கில்லி சரத்து பேர், கில்லி பட்டை. அதனால் அவர் கில்லி சரத்து. அவங்க எத்தனை வாட்டி பால் குடம் கட்டை விட்டு பால் ஊற்றுனுங்க. அதுதான் அவங்களுடைய கெப்பாசிட்டி. ஒரு ஆள் கூட சரியான ஆள் இல்லை. இது போக போக மோசமாகும். பார்க்க தான் போறீங்க. நீங்க காலையிலேருந்து தகவல் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்களை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இல்ல வெளியிடுறாங்க அப்படின்னாலும் உண்மையை தானே வெளியிடுறாங்க. உண்மைதானே வெளியில வருது. மக்களுக்கு நல்லது தானே. இந்த மாதிரியான முன்னுதாரணமான ஆட்கள்லாம் இருக்கலாமா? நன்றி நன்றிம்மா.